அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேச்சு போட்டி. முதலாவதாக வரும் குழந்தை அதித்தி. வணக்கம், என்னோட பேர் அதித்தி. நான் பேசுகிற போகிறது ஃபேவரட் பொம்மை. என்னோட ஃபேவரட் பொம்மை அமெரிக்கன் டால். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஆல்சோ கண்ணை தூங்கும் போது கண்ணை மூடிக்கும், கண்ணை ஓப்பன் பண்ணும் போது கண்ணை வேக்கப் பண்ணும். எனக்கு அந்த அமெரிக்கன் டால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீளமான ஹேர் இருக்கும், கூடவே ஊதா கலர் முடி இருக்கும். அப்புறம் ஆல்சோ ட்ரெஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கலர் போலீஸ் ஆஃபீஸர், செகண்ட் ஒன்று பைலட்டு, தேர்ட் ஒன்று நீளமாக இருக்க ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் ஆல்சோ ஒன்று யூனிகார்ன் ட்ரெஸ்ஸு. எனக்கு ஆல்சோ அந்த அமெரிக்கன் டால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன் ஷூ இருக்கும், அப்புறம் 2 ஷூ இருக்கும். ஒன்று சிவப்பு கலர், அப்புறம் ஒன்று பிங்க் கலர். அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அது கூடவே ஹெட் பேண்ட் கூடவே வரும். அப்புறம் ஆல்சோ விளக்கு ஆகும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரும் குழந்தை ஜோவிகா பிரேம்குமார். எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். என்னோட பேர் ஜோவிதா பிரேம்குமார். நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். என்னோட மீன் பேர் பபுள்ஸ். அது பீட்டா வகை மீன். அது தண்ணியில் வாழும், தண்ணி இல்லைன்னா அது வாழாது. பீட்டா வகை மீன் வெவ்வேறு வடிவத்திலும் நிறங்களும் வரும். என்னோட பபுள் ஊதா மற்றும் மிளஞ்சி வப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கு 2 துடுப்புகள், 2 கண்ணு, ஒரு அழகான ஒரு வாலு பிறை மாறி இருக்கும். அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். நானும் அப்போ பபிள்ஸ்க்கு சாப்பாடு போடுவோம். நானும் அப்போ தண்ணி மாற்றுவோம். மீன் தொட்டில ஒரு செடி இருக்கு, அதுக்குள்ள பபிள்ஸ் தூங்குவா. பீட்டா வகை மீன்ல ஆண் மீன் ரொம்ப சண்டை போடும். 2 ஆண் மீன் ஒரு தொட்டில போட முடியாது. பெண் மீன் சண்டை போடாது. பீட்டா வகை மீன் தண்ணியாதான் வாழும். பீட்டா வகை மீன் தண்ணியா வாழாது. என்னோட பபிள்ஸ் பார்த்துக்க அம்மா அப்பா நானு இருக்கும். கடல்லையோ ஆற்றுலையோ இருக்க மீன் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நெகிழியான குப்பையை போடுக்காது. நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வருவது யாழினி. வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் யாழினி. புதுசு பொழுதுபோக்கு ஓவியம் அதனால் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அழகான கலர் நம்ம யூஸ் பண்ண முடியும். சிவப்பு, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, பழுப்பு, ஊதா, கருப்பு, வெள்ளை, அந்த கலர்ஸஸ் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்பெஷல் கலர்ஸு. சிவப்பு, நீலம், மஞ்சள், அது ப்ரைமரி கலர்ஸு. அந்த கலர்ஸஸ் நம்ம பல கலர்ஸ் மேக் பண்ண முடியும். நன்றி. அருமை அருமை. அடுத்ததாக நமது போட்டியில் அமிர்தா யுவராஜா. வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் அமிர்தா. நான் இன்னைக்கு பேச போகும் தலைப்பு எனக்கு பிடித்த செல்லப்பிராணி. எனக்கு பிடித்த செல்லப்பிராணி நாய்க்குட்டி. ஆனால் எனக்கு நாய்க்குட்டி இல்லை, ஆனால் வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை. நாய்க்குட்டி இந்த ரொம்ப அழகாக இருக்கும். நாய்க்குட்டி நம்ம தொடும்போது பஞ்சு மாதிரி இருக்கும். நாய்க்குட்டி அதோட வாழை வேகமாக ஆட்டுச்சுன்னா
அது சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். நாய்க்குட்டி அதோட வாழை 2 காலுக்கு முன்னாடி போட்டுச்சுன்னா அது பயமாக இருக்குன்னு அர்த்தம். நாய்க்குட்டி அதோட பல் காட்டுச்சுன்னா அது என்கிட்ட வராதுன்னு சொல்லுது. நாய்க்குட்டி அதோட மண்டை நம்ம கால் மேலே வச்சா எனக்கு கவுனின்னு சொல்லுது. நாய்க்குட்டி இந்த அதோட வயிற்று காட்டுச்சுன்னா நான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். நாய்க்குட்டியை நம்ம மேலே படிச்சிச்சுன்னா நான் உன்னை தான் நம்புகிறேன்னு அர்த்தம். நான் நாய்க்குட்டி கூட என் நண்பர்கள் கூட விளாடுவேன். பந்து போட்டு நாய்க்குட்டி கூட விளாடுவேன். நான் அது கூட என் நாய்க்குட்டிக்கு அதோட சாப்பாடு ஊட்டி தருவேன். நான் நாய்க்குட்டி கூட கட்டி பிடிச்சி தூங்குவேன். என் பள்ளிக்கூடத்தில் என்னோட ஆசிரியர் அவங்களோட நாய்க்குட்டி கொண்டுட்டு வந்தாங்க. அது நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குனால எனக்கு நாய்க்குட்டி என்னோட ஆசிரியர். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வாட்ஸ்அப் குரூப் 1 குழந்தைகள் வைணவி, ட்ரீனா, வியன். வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் வைணவி. வணக்கம், என் பேர் வியன். வணக்கம், என் பேர் ட்ரினா. ஆரம்பிக்கலாமா? கைப்புள்ள பிரியாணி, கை பக்குவமான பிரியாணி. வா கைப்புள்ள பிரியாணி சாப்பிடலாம். வா 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 வா. விளம்பரம் ஒன்றே இனிய குரல். சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. யாரு அது? அவங்களோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கே. எல்லாம் இந்த கைப்புள்ள பிரியாணி சாப்பிட்றதுனால தான். கைப்புள்ள பிரியாணி சாப்பிட்டா கர ரம்யா கிருஷ்ணன் குரல் கூட உன்னி கிருஷ்ணன் குரல் மாதிரி ஆயிடும். பஞ்ச். இனிய குரல் வேணுமா? இன்னைக்கே சாப்பிடுங்க. எங்க கைப்புள்ள பிரியாணி. விளம்பரம் 2. சிங்கம் சூர்யா. எங்க வீட்ல எங்க அம்மானா சிங்கம் சூர்யா. உங்க அம்மா அடிச்சா ஒண்டட்டான் வெயிட்டோ? ஆமா எங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு. உங்களோட அப்பா நிறைய அடி வாங்கி பாரோ? ஆமா. பஞ்ச். சிங்கம் சூர்யா ஒரே பிரியாணி, கைப்புள்ள பிரியாணி. யோகி அச்சா ஒண்டட்டான் வெயிட். விளம்பரம் 3. பிரியாணி கடை. வாங்க என்ன சாப்பிடுறீங்க? அது என்ன கேள்விங்க? உங்களோட கடைக்கு வர்றது அது அருமையான கைப்புள்ள பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வந்துக்கோமே. இந்த கைப்புள்ள பிரியாணியே தான் வேணுமா? இந்த ஆம்பூர் பிரியாணி, தலபாக்கட்டி பிரியாணிலாம் வேணாமா? வேணாம். நாங்க சாப்பிட்டா கைப்புள்ள பிரியாணினா, ஆனால்னா இவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். பஞ்ச். லட்டுனா திருப்பதி, அல்வானா திருநெல்வேலி, பிரியாணினா எங்களோட கைப்புள்ள பிரியாணி. பிரியாணி. நன்றி, வணக்கம். நான் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். கைப்புள்ள பிரியாணியை சீக்கிரமா சாப்பிடுங்க. நீ சீக்கிரமா காலி ஆயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பாய். ஓகே, கைப்புள்ள பிரியாணி 30 பார்சல். அருமை. முதலாவதாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை சஞ்சனா வினோத்குமார். சஞ்சனா, வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் என் தாத்தா பாட்டிக்கு கடிதம் எழுதுறேன். வணக்கம் தாத்தா பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான், அம்மா, அப்பா எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் போன விடுமுறைக்கு ஊருக்கு வந்தபோது நட்ட வச்ச செடியில பூ பூத்துச்சா? என் தமிழ் பள்ளியில் பொங்கல் விழாக்கு நிறைய போட்டிகள் இருந்துச்சு. நான் பேச்சு போட்டி கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினேன். அடுத்த விடுமுறை அப்போ நான் ஊருக்கு வர அப்போ
நான் சுற்றுலா போலாமா? அப்பா சொன்னாரு, தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டின பெரிய சிவன் இருக்காமே, அங்க அது ஒரு கோபுரத்துல 80 டன்னல் ஒரு கல் இருக்கு. அது போய் பார்க்கலாம். அங்க தலையாட்டி பொம்மைகள்லாம் இருக்கு. அதை நம்பர்களுக்கெல்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் மாமல்லபுரத்துல அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் இருக்கு. எனக்கு திருவல்வேணி அல்வா, மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. தாத்தா பாட்டி, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. நான் அடுத்த விடுமுறை அப்போ ஊருக்கு வர அப்போ நம்ம சேர்ந்து விளாடலாம். அதுக்கப்புறம் நீங்க அங்க கூட இங்க வாங்க. இங்க சந்தோஷமா சுத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மிக அருமையா சொன்னீங்க சஞ்சனா தங்கம். நம்ம தாத்தா பாட்டிக்கு கடிதம் எழுதும் அந்த முறையை விளக்கமா சொல்லிட்டு நம்மளது கலாச்சாரம், ஒரு ஊரோட பெருமையும் அந்த உணவுப் பொருட்கள் மூலமா சொன்ன விதம் மிக அருமை. இதை இவங்களுக்கு கற்பித்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய வணக்கங்கள். ரொம்ப நன்றி சஞ்சனா. சஞ்சனாவுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை ஷாமிகா சிவராஜ். வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் ஷாமிகா. நான் தமிழ் பள்ளியில் கிரேட் 2B படிக்கிறேன். நான் பேச போற தலைப்பு என் பசியில் போக்கும் உணவு. முந்தைய காலத்தில் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மருந்தே உணவு இந்த நிலைமை விட்டது. இந்த உலகத்தில் 5 பூதங்கள் இருக்கு. அந்த 5 பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அந்த 5 பூதங்கள் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். அப்போதான் நம்மளும் வாழ முடியும். இப்போ நான் என் பசியில் போகும் உணவு பற்றி சொன்ன போகிறேன். என் பசியில் போகும் உணவு புரதச்சத்து மிகுந்த உணவுகள். அதால் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். எனக்கு பிடித்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கோழி, முட்டை, மீன், பன்னீர், டோஃபு, ப்ரொக்கோலி, ஹோல்கிரெயின் பாஸ்தா, சாம்பாரில் பருப்பு, அதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால என்னோட வயிறு நிறைஞ்சிடும். அதே மாதிரி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். காலை, மதியானம், இரவு. அந்த 3 வேளையிலையும் நம்ம காய்கறியும் பழங்களும் நம்ம சேர்த்துக்கணும். நான் தினமும் பழங்களும் காய்கறியும் நான் சாப்பிட்றவேன். எனக்கு பிடித்த காய்கறியோ பழங்கள் மாம்பழம், தர்பூசணி, கேரட், பீன்ஸ். நோயற்ற வாழ்வை கிடைவற்ற செல்வம். நம்ம ஆரோக்கியமான சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வராது. சத்தானது சாப்பிடுவோம், ஆரோக்கியமான இருப்போம். நன்றி, வணக்கம். அருமை சாமிக்கா. பிஞ்சு மொழியில் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. பீஸா, பர்கருக்கெல்லாம் பாய் பாய் சொல்லிடுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. நல்ல உணவுகளை உண்போம், நம்மளது தமிழ் உணவுகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு ஷாமிகா ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க. ஷாமிகாவுக்கு வாழ்த்துக்கள். ஷாமிகா கற்பித்த பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச்சு போட்டியில் நம்மளை மகிழ்விக்க வரும் குழந்தை தமிழ் ஜெகதீஸ்வரன். வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். என்னுடைய தலைப்பு தாத்தா பாட்டிக்கு ஒரு கடிதம். பாட்டிகளோட நல்ல மருத்துவர்கள் இல்லை, தாத்தாகளோட நல்ல ஆசிரியர்கள் இல்லை. அப்படிப்பட்ட தாத்தாக்களும் பாட்டிகளும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம். என்னோட தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அது உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன்புள்ள அம்ச்சி அப்ச்சி, தமிழ் எழுதுவது. நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் போன விடுமுறைக்கு ஊருக்கு வந்தது ரொம்ப ஞாபகமா இருக்குது. அங்கே நிறையா பலகாரங்கள் நிறையா சாப்பிட்டேன். நம்ம நிறைய இடத்துக்கு போனோம். கோயில் திருவிழாக்கள் அது மறக்கவே முடியாது. அங்கே மஞ்சள் நீர் விளையாடணும், உரி அடித்தோம். அதுக்கப்புறம் அப்பச்சி நம்ம வீட்டு மரத்தில் ஏறி மாங்காலாம் போட்டு தந்தார். வீட்டுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த விடுமுறைக்கு நீங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வாங்க. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துக்கு போகலான்ட்டு திட்டம் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வாங்க, நம்ம ஊர் சமையலை என்கிட்ட கற்றுத்தாங்க. நான் உங்களுக்கு பீட்சா கற்றுத்தரேன்.
நம்ம ஊரில் நீங்கள் ஆடு மாடுலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாட வைப்பீங்க. இங்கே கரடியோ மானு வீட்டு பக்கத்துலேயே வரும். என்னோட பிறந்தநாள் இந்தியாவில் நிறைய தடவை கொண்டாடிருக்கோம். இந்த முறை நீங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வாங்க, நம்ம எல்லாரும் ஒட்டுக்க என்னோட பிறந்தநாளை கொண்டாடலாம். நன்றி, வணக்கம். அருமையான கடிதம் தாத்தா பாட்டிக்கு. நம்ம தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகள் வந்து மின்னஞ்சல் அனுப்புவாங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு அருமையான தமிழ் கடிதம். கற்பித்த பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை சனா கணேசன். வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் சனா. நான் இன்னைக்கு என் கனவு உலகத்தை பற்றி சொல்ல போகிறேன். என் கனவு உலக பேர் தெரியுமா? என் கனவு உலகம் பேர் சனாவின் கனவு உலகம். உங்களுக்குலாம் எப்போ கனவு வரும்? தூங்கும் போது தானே வரும். எனக்கும் அப்போ தான் வரும். எனக்கும் தூங்கும் போது தான் வரும். நான் தூங்கும் போது கனவு வீட்டில் இருக்கும்னு நினச்சிங்களா? இல்லை இல்லை, காட்டில் இருக்கும். காட்டில் நான் நடப்பேன்னு திரும்ப நினச்சிங்களா? இல்லை இல்லை, நான் பறப்பேன். நான் பறக்கும் போது நான் வந்து பழங்கள், காய்கறிகள், மரங்கள், செடிகள் எல்லாம் பார்த்து ரசித்து சாப்பிடுவேன். ஒரு நாள் நான் நீரோட்டத்தில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு அழகான தேவதையை பார்த்தேன். அந்த தேவதை இணைய மாதிரியே இருந்துச்சு. நான் இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தா எங்கள் அம்மா நின்று சொல்லிட்டு இருந்தாங்க, சனா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, சனா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரிம்மா அப்படின்னு எழுந்திரிச்சு, நான் பறப்பேன்னு நினச்சிங்களா பள்ளிக்கூடத்துக்கு? இல்லை, நடந்து போவேன் பள்ளிக்கூடத்துக்கு. இவ்வளோ தான் என் கனவு உலகம். என் கனவு உலகம் முடிந்து விட்டது. நன்றி, வணக்கம். அருமை தங்கம் சனா. நம்மளை எல்லாரும் ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு அருமையான காட்டு. நடப்பாங்கன்னு நினச்சிங்களா? பறப்பாங்க. திருப்பி அம்மா எழுப்பின பிறகு பறப்பாங்கன்னு நினச்சிங்களா? நடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அருமை தங்கம், வாழ்த்துக்கள். கணேசன், சனா, வாழ்த்துக்கள். சனாவுக்கு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை தனுஷ் பாலாஜி. வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் என் தாத்தாக்கு எழுதின கடிதம் பற்றி பேச போகிறேன். ஒரு சனிக்கிழமை நல்லா எனக்கு விடுமுறையாக இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஒரு கடிதம் எழுதலான்னு தோணுச்சு. யாருக்கு கடிதம்? என் 2 பாட்டியும் இல்லை, அதனால 2 தாத்தாக்கும் எழுதலான்னு தோணுச்சு. என்ன எழுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் தாத்தா. இல்லை வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நான், பாப்பா, அம்மா, அப்பா எல்லோரும் நல்லா இருக்கிறோம். அங்கே நல்லா வெயில் அடிக்கிறா. இங்கே இளவேநீர் காலம் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இன்னும் குளிருது. நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போடுறீங்களா? மருத்துவர்கிட்ட நீங்கள் பரிசோதனை போடுறீங்கன்னு அம்மா சொன்னாங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க தாத்தா ப்ளீஸ். உங்களுக்கு நல்லா பொழுது போகுதா? நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணீங்களா? 10,000 அடிகள் நடக்கிறீங்களா? போன தடவை நான் இந்தியா வந்திருந்த போது நான் எல்லாம் சேர்ந்து போன இடங்களிலும் கோவில்களிலும் எடுத்த புகைப்படம் எல்லாம் நான் அப்பப்போ அம்மா கைபேசியில் நான் பார்த்து ரசிப்பேன். நீங்கள் இன்னும் தொலைக்காட்சியில் செய்தி தான் பார்க்குறீங்களா? நான் இங்கே என் அப்பாவோட கிரிக்கெட் IPL பார்க்குறேன். நீங்கள் எனக்கும் பாப்பாக்கும் அனுப்பின இனிப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தாத்தா. எல்லாமே சுவையாக இருந்துச்சு. உங்களை மாதிரியே நானும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். உதாரணத்துக்கு நேரம் தவறாமல் செய்தித்தாள் வாசிப்பது, எளிமையாக இருப்பது. நீங்கள் 2 பேரும் என் முன்மாதிரியாக இருக்கீங்க. உங்களுக்கு என் அன்பு முத்தங்களும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களும். இப்படிக்கு உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் தனுஷ். நன்றி. நன்றி தனுஷ். யார் சொன்னார்கள் அமெரிக்க வாழ் குழந்தைகளுக்கு தமிழ் உச்சரிக்க முடியாது என்று? அனைத்து தமிழ் வார்த்தைகளும் மிகச் சரளமாக பேசிய நமது தனுஷ். வாழ்த்துக்கள் தனுஷ். பெற்றோருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நடைப்பயிற்சி, மருத்துவரிடம் பரிசோதனை, நேரம் தவறாமை, இளவேநீர் காலம், அனைத்து பருவ காலங்களை கூட தமிழில் சொல்வது மிகப்பெரிய சிறப்பு. இந்த மழலை சரளமாக பேசியது அதைவிட மிகப்பெரிய சிறப்பு. வாழ்த்துக்கள் தனுஷ். இந்த குழந்தைங்க அவ்வளவு முயற்சி பண்ணி பேசுறாங்க. அவங்க
சொல்ற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுற பேச்சு போட்டி வந்து ஒரு தலைப்புக்காக எடுத்து பேசாம ஒரு கருத்தை சொல்றதா இருக்கு, கலாச்சாரத்தை சொல்றதா இருக்கு, பண்பாட்டை சொல்றதா இருக்கு, தமிழ் உச்சரிப்பு அவங்க வாயிலிருந்து கேட்கறதுக்கு அவ்வளோ அழகு. ஸோ எல்லாரும் அமைதி காத்தீங்கன்னா இது நம்மள ஒருத்தரோட கடமை. அமைதி காத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை நீங்க சப்போர்ட் பண்ணணும். அடுத்ததாக வகுப்பு குழந்தை ஹாசினி கேஜி. வணக்கம், என் பேர் ஹாசினி. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என் கனவு உலகம். என்னோட கனவு உலகம் சிறப்பாக அமைதியாக அழகாகவும் இருக்கும். என்னோட கனவு உலகத்தில் விகமாக பொம்மைகளும் முட்டாய்களும் இருக்கும். வாங்கள் என்னோட கனவு உலகத்தை பார்க்கலாம். என்னோட கனவு உலகத்தில் இயற்கையாக கடவைக்கும் பொருட்கள் யூஸ் பண்ண மாட்டோம். என்னோட கனவு உலகத்தில் அது நெகிழி யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்னோட கனவு உலகத்தில் பொம்மைகளை களிமண் வச்சு பண்ணுவாங்க. என்னோட உலகத்தில் முட்டாய்கள் எல்லாமே எலிகள் வச்சு ரேப் பண்ணுவாங்க. என்னோட உலகம் ரொம்ப க்ளீனாக இருக்கிறனால வகையாக விலங்குகள் இருக்குவாங்க. நிறைய பூக்கள் செடிகள் இருக்கும் என்னோட உலகத்தில். என்னோட உலகத்தில் எனக்கு நிறையா பொல்யூஷன் இருக்காது. நன்றி, வணக்கம். அருமை ஹாசினி தங்கம், கனவை மிக அழகா சொன்னீங்க. அருமை, வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் நம்ம மகிழ்விக்க வரும் குழந்தை காமாட்சி கண்ணப்பன். வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் காமாட்சி. என் தலைப்பு என் பசியை போக்கும் உணவு. தானியங்கள் என் பசியை போக்கும். அரிசி உணவுகள்: தயிர் சாதம், சாம்பார் சாதம், கோவில் பொங்கல், சக்கரை சாதம், புதினா சாதம். இது எல்லாமே என் பசியை போக்கும். இரண்டாவது அரிசி மாவு உணவுகள்: இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம், ஆப்பம். இது எல்லாமே என் பசியை போக்கும். மூன்றாவது ட்ரை அரிசி மாவு உணவுகள்: கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, கருப்பு அரிசி மாவு கொழுக்கட்டை, சிவப்பு அரிசி மாவு கொழுக்கட்டை, இனிப்பு புட்டு, கார புட்டு, இனிப்பு இடியாப்பம், கார இடியாப்பம். இது எல்லாமே என் பசியை போக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கஞ்சியும் ஊறுகாயும். நம் பசியை போக்கும் உழவர்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க காமாட்சி தங்கம். அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை அஃபீஃப் அகமத் அஸ்லாம் கான். வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கனவு உலகத்தை பற்றி பேச வந்துள்ளேன். என்னுடைய கனவு உலகம் என்பது நாம் அனைவரும் மதம், மொழி வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த உலகில் வாழும் தலைமுறைகளுக்கு விவசாயம் என்றால் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும். அந்த உலகமே பச்சை பசேல் என்று அழகாக இருக்க வேண்டும். அந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் மிகுந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும். கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது. கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை. கனவு மட்டும் காண்பவர்கள்தான் தோற்கிறார்கள். எனவே கனவு காணுங்கள். அது உங்கள் அனைவரும்
உலகத்தை மாற்றும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க அலீஃப் தங்கம். கனவு என்பது உங்கள் தூக்கத்தில் வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது. மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் நம்மை மகிழ்விக்க வரும் குழந்தை அதீனா கவின். வணக்கம், என் பேர் அதீனா. நான் இன்னைக்கு என்னோட கனவு உலகம் பற்றி பேச போகிறேன். என் கனவு உலகம் வந்து மேக உலகம். என் மேக உலகத்தில் எல்லாரும் வெள்ளை நிறம் உடை போட்டிருப்போம். அது அழுக்காவே ஆகாது. அழுக்கால யாரை பாபத்தை திட்டுவாங்கிறது? என் மேக உலகத்தில் எல்லாரும் ரக்கை வச்சிருப்போம். அந்த ரக்கை வச்சு எல்லாரும் பறக்கலாம், நடக்கவே வேணாம். ரக்கை வச்சிருந்தா டிராஃபிக்கே ஆகாது. என் மேக உலகத்தில் சில பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சத்தான உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம டாக்டர் பேலே சொல்லுவார், தினமும் ஒரு வெப்பகம் சாப்பிடணும். வெப்பகம்னா பீஸாங்க. அதுதான் என் மேக உலகத்தில் சத்தான உணவு. என் மேக உலகத்தில் ஒரு காலை இயந்திரம் இருக்கும். அந்த காலை இயந்திரமை பயன்படுத்தி நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணால் சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த பேச்சு போட்டியில் யாருக்கெல்லாம் நீங்கள் பரிசு கொடுக்கலையோ, நான் அந்த காலை இயந்திரமை பயன்படுத்தி அவங்க எல்லாருக்கும் நானே பரிசு கொடுத்துருவேன். என் மேக உலகத்தில் யாருமே புகை பிடித்தல் பண்ண மாட்டாங்க, மது குடித்தலும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம். அருமையாக அவங்களோட கனவை விவரிச்சாங்க அதீனா. அவங்களோட கனவு உலகத்தில் எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடிச்சிருக்காங்க. புகைப்பிடிக்கலை, மது அருந்தலை. மிகப்பெரிய செய்தியை சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். அதீனா கவின், வாழ்த்துக்கள் தங்கம். அடுத்ததாக பேச்சு போட்டியில் நம்மை மகிழ்விக்க வரும் குழந்தை பாலமுருகன் நாகப்பன். வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் பாலமுருகன். நான் பாட்டி தாத்தாக்கு நான் கடிதம் எழுத போகிறேன். பாட்டி தாத்தா, நீங்கள் நலமா? நான் இங்கே நலம். பெரியப்பா பெரியம்மா நலமா? அண்ணா அக்கா நலமா? நான் இங்கே நலம். பாட்டி கூட நான் மாட்டு வண்டியில் நான் செல்லுவேன். அண்ணாக்கா கூட நான் விளையாடுவேன். அண்ணாக்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க? நான் இங்கே நல்லா படிக்கிறேன். எனக்கு இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பெரியம்மா கூட நான் உதவி பண்ணுவேன். பாட்டி பெரியப்பா கூட நான் கடைக்கு செல்லுவேன். மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினாங்க. பாலமுருகன் நம்மளோட தமிழ் உறவு முறைகள் பற்றி அழகாக சொன்னாங்க. பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி. அதோட இப்போ ஹாட் டாபிக் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அனைவரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கடிதத்தில். வாழ்த்துக்கள் தங்கம் பாலமுருகன். அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் தியா கார்த்திகேயன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தியா. நான் என் பசியை தீர்க்கும் உணவு பற்றி பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க, ஆனால் எனக்கு பிடித்த உணவு பாஸ்தா. பாஸ்தானாலே நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா மைதாவில் செஞ்சது. ஆனால் என்னோட பாஸ்தா கோதுமை இல்லைனா சிறுதானிய பாஸ்தா. என்னோட பாஸ்தாவில் நிறைய காய்கறிகள்லாம் போட்டுப்பேன். காய்கறிகளில் நிறைய சத்துகள் இருக்கும். கேரட் நம்ம கண்ணுக்கு நல்லது. தக்காளி தோலுக்கு நல்லது. வெங்காயம் நம்ம ரத்தத்தை சுத்தம் படும். முட்டைகோஸ் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. காளான் தைராய்டு பிரச்சனைகளுக்கு நல்லது. குடைமிளகாய் எலும்புக்கு நல்லது. எனக்கு ரொம்ப பிடித்த சீஸ் நான் பாஸ்தாவில் கலந்து சாப்பிடுவேன். சீஸ் நம்மளோட இதயத்துக்கு நல்லது. எனவே நான் என் பசியை தீர்க்கும் உணவு மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்மளோட உடலுக்கு நல்ல உணவுகளாக சாப்பிடணும். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாய் சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழலாம். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீங்க தியா.
பாஸ்தானதும் நீங்கள் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு நினச்சிடக்கூடாது. பாப்பா சொன்ன, தியா சொன்ன பாஸ்தா சிறுதானிய பாஸ்தா, அதுலேயும் காய்கறிகள், ஒரு காய்கறிகளோட பலன்களை மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இந்த சின்ன வயசில் ஆச்சரியம். தியாக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க குழந்தைக்கு. அடுத்ததாக நமது பேச்சு போட்டியில் வரும் குழந்தை மிருத்திகா ஆண்டவர். உங்களோடது மிகப்பெரிய கைத்தட்டலுடன் மிருத்திகா ஆண்டவர் வாங்க தங்கம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மிருத்திகா. நான் இன்னைக்கு என்னோட கனவை பற்றி பேச போகிறேன். என்னோட கனவில் நான் குட்டி பட்டாம்பூச்சி. நான் குட்டி பட்டாம்பூச்சியாக இருக்கும் போது என் நண்பர்கள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். நான் என் நண்பர்கள் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது நான் நினைத்தேன், நான் மட்டும் 2 கலராக இருந்தேன். பட் ஆனால் எல்லாரும் விதையாமல் கலராக இருந்தாங்க. அப்புறமா நான் சோகமாக இருந்தேன். என் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு பட்டாம்பூச்சி நீ ரொம்ப சோகமாக இருக்க? நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு மட்டும் 2 விதவிதமாக கலராக இருக்குது, உங்களுக்கு மட்டும் விதவிதமாக ரொம்ப நல்லா கலராக இருக்கே சொன்னேன். பட் ஆனால் எங்களோட நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீனும் ரொம்ப தான் அழகா இருக்க, இந்த ஊரில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனால நான் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா நான் 2 கலர் தான் இருக்கேன், எல்லாருமே விதவிதமாக இருக்காங்களே, நான் என்ன சொன்னா இல்லை பட்டாம்பூச்சி, நீனும் ரொம்ப தான் அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்கணும், நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ நீ தான் அழகா இருக்க, நீ இப்படி இருக்கிறையோ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லிச்சு. அப்புறமா அடுத்த நாள் வந்தது. பட்டாம்பூச்சி திருப்பியும் நண்பர்கள் கூட விளையாட போச்சு. அப்புறமா திருப்பியும் சோகமாகி போணுச்சு. அப்புறமா நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்படி இருக்கக்கூடாது, நான் திருப்பியும் வரேன், நீ வீட்டுக்கு போ சொன்னாங்க. அதனால வீட்டுக்கு போச்சு. அதனால இப்போ நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ நல்லவராக இருக்கணும். அப்புறமா இன்னொன்று நாள் வந்துச்சு. பட்டாம்பூச்சி போச்சு விளையாடோட. பட் ஆனால் இன்னொன்று பட்டாம்பூச்சி வந்துச்சு. அது புதுசாக இருந்தது, அது மட்டும் கருப்பாக இருந்தது, வேற எதுவுமே கலராகவே இல்லை. அப்புறமா பட்டாம்பூச்சி போய் கேட்டுச்சு, நீ கருப்பு மட்டும் தான் இருக்கிற, நீ சோகப்பட மாட்ட, நீ மட்டும் தான் இது உலகத்தில் ஒரு கலர் தான் இருக்க சொன்னுச்சு. அப்புறமா கருப்பு பட்டாம்பூச்சி என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், கருப்பு ஒரு விதவிதமாக நல்ல கலரு, நீனும் அழகாக தான் இருக்க, நீ இப்படி நினச்சா நீ திருப்பியோ ஆகும். அதனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பட்டாம்பூச்சி, நீ இப்படி இருக்கிறையோ அது மாதிரி தான் இருக்கணும் பட்டாம்பூச்சி சொல்லிச்சு. அதனால பட்டாம்பூச்சி நினச்சிச்சு, ஆமால நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் பட்டாம்பூச்சி சொல்லுச்சு. அதனால நண்பர்களாகி எல்லாருமே விளையாண்டாங்க. இதனால நீங்கள் இப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருந்து நீங்கள் வாழலாம். நன்றி, வணக்கம். அருமை மிருத்திகா தங்கம். மிகப்பெரிய கருத்தை, ஆழமான கருத்தை பாப்பா கனவு மூலமாக பட்டாம்பூச்சி மூலமாக சொல்லிட்டாங்க. ஸோ நாமளாவே இருக்கணும், எதுக்காகவும் மாற தேவையில்லை. ஸோ ஒருத்தரும் ஒரு தனி குணம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம பாராட்டணும். நம்ம எதுக்காகவும் நம்மளை தாழ்வாக மதிப்பிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை, ஆழமான கருத்தை ஒரு பட்டாம்பூச்சி மூலமாக அழகாக சொன்னாங்க. ஒரு சின்ன வயசில் நாம் குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி கதை சொல்லுவோமோ அதே மாதிரி நம்மளை ஒரு சிறுவர் உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள் தங்கம் மிருத்திகா.